இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை கைவிடாத வார்த்தை. அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலுமே தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி நம்மளுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்தி செல்லும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். God does everything beyond our ability. தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய திறனை தாண்டி அதிகமாக செய்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை, எளிமையான காரியத்தை தான் சொல்லுகிறார். உன்னாலே நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்லுகிறார். என்ன முடிஞ்சா என்ன முடியலன்னா அவ்வண்ணமாக, அவ்வளோ அதிகமாக உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் தருகிறார். அப்ப அதை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பா ஆபிரகாமுடைய திறமைக்கு, திறனுக்கு அதிகமானது தான் தேவன் அங்க வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை கூட ஆபிரகாம்கிட்ட இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்னா, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி பெருகும் சொல்லுகிறார். அப்ப தேவன் நமக்காக செய்யும் பொழுது நம்முடைய திறனை தாண்டி, நம்முடைய எபிலிட்டியை தாண்டி அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உன்னை நீயே நம்ப முடியுமா? நம்முடைய திறனை நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்முடைய நம்பிக்கை நம்ம மேல இருக்கு அப்படின்னா அது நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய திறனை சார்ந்தது தான் அந்த நம்பிக்கை. நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற திறன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மை நாமே நம்புவோம். அதற்கு மேல இருக்க காரியத்தை நம்மளால செய்ய முடியாதுன்றது நம்மளுக்கே தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரை நம்ப வேண்டும். தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்யும் பொழுது நம்முடைய திறனை காட்டிலும் அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எபிலிட்டியை விட அதிகமாக செய்கிறவர் தான் தேவன். We cannot count on ourselves, but we can count on God. நம்மை நாமே சார்ந்து எதையும் நம்மளால செய்ய முடியாது. ஆனால் தேவனை முழுமையாக நம்ப முடியும். தேவனை முழுமையாக சார்ந்திருக்க முடியும். அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய திறனுக்கு அதிகமாக தேவனால் செய்ய முடியும். God will do beyond your ability. Do not worry if you cannot do it. Do not worry if you are not able to do it. God is able and he can do more than what you think, more than what you can pray. உங்களால எதையும் செய்ய முடியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுடைய திறனை தாண்டி அதிகமாய் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்டையும் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்கள் எல்லாமே தேவன் மேல இருக்கணும். அவர் செய்ய போகிற காரியத்தின் மேல இருக்கணும்னு சொல்லுகிறார். அதனாலதான் ஆபிரகாம வானத்தின் நட்சத்திரத்தை என்ன சொன்னார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில முடியாத காரியம், ஆகாத காரியம் நிறைய இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார். உங்களுடைய நம்பிக்கை, பார்வை எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேல வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தன்மை, அவருடைய கிரியைகள் எல்லாமே நம்முடைய திறனை தாண்டியது. ஆகவே இன்றைக்கும் திறனை தாண்டிய தன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். இன்றைக்கும் ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார்.